இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக கர்த்தர் நடத்துவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை இந்த நாளிலே, இந்த மாதத்தில், இந்த வருஷத்தின் நிறைவுக்குள்ளதாக நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு. அதில் ஒரு நாமம் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர். ஒன்றுமில்லாமையில் இருந்து கர்த்தர் காரியங்களை மிக அழகாக உருவாக்கி சிருஷ்டித்து நேர்த்தியாக ஏற்படுத்தின இந்த சிருஷ்டிப்பை நாம் பார்க்கும்போதே நம்முடைய ஆண்டவருடைய மகத்துவங்களையும் நம்முடைய ஆண்டவருடைய மேன்மைகளையும் மகிமையையும் நாம் மிக அழகாக ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ரோமன்ஸ் சாப்டர் 4 verse number 17, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். As it is written, I have made you the father of many nations in the presence of the God in whom he believed, who gives lives to the dead and calls into existence the things that do not exist. இல்லாதவைகளை அவர் இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற ஆண்டவர். ஒன்றுமே இல்லாதவைகளில் இருந்து நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், பூமியின் தூளை பார், இவைகளை போல உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர். When God calls Abraham, he was nothing. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளின்படி கர்த்தர் அவனை பூரண புருஷனாக மாற்றி எல்லாருக்கும் தகப்பனாக மாற்றினார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எப்பொழுது நாம் ஒன்றுமில்லை என்கிற சூழ்நிலைக்கு நாமும் வருகிறோமோ அப்பொழுது நம்மிலிருந்து நமக்குள்ளதாக நம்மை கொண்டு ஆண்டவர் தம்முடைய செயல்களை மகிமையாக செய்வதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். சமீப நாட்களாக ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நான் அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை நான் தைரியப்படுத்துகிறேன். இந்த நாட்களிலே ஆவியானுடைய செய்கைகள் உங்கள் மூலமாய் உங்களை பிரமிக்க பண்ணட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய செயல்கள் உங்களை பிரமிக்க வைப்பதாக. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னால் ஒரு காரியமும் செய்ய முடியாது. உம்முடைய துணை இல்லாமல் இந்த காரியத்தை நான் ஜெயிக்க முடியாது. உம்முடைய துணை இல்லாமல் இந்த காரியத்தில் நான் முன்னேறி போக முடியாது. உம்முடைய துணை இல்லாமல் இந்த காரியத்தில் நான் வெற்றி பெற முடியாது. எனக்கு உம்முடைய துணை தேவை. நான் உம்மை சார்ந்து நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை கொண்டு ஆண்டவரே நீர் மகத்துவமான கிரியைகளை செய்ய வேண்டும், உம்முடைய செய்கைகள் என்னை பிரமிக்க வைக்க வேண்டும் என்று யாரெல்லாம் இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ நான் சொல்கிறேன், ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்குகிற ஆண்டவர். ஒன்றுமே இல்லைன்னா கூட பரவாயில்லை, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வாஞ்சியாய் கேட்கிற ஆமென் உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் இந்த நாட்களில் கனப்படுத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ராஜாக்களின் புஸ்தகம் ஆமென் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 43, 44 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னார். ஆமென் ஸ்தோத்திரம். தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது நீ போய் ஆகாப்பை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஒன்றுமில்லை. ஊழியக்காரர் சொல்றான் எலியா கிட்ட, ஒன்றுமில்லை. அவன் ஒன்றுமில்லை என்று சொன்னது சரிதான். ஒன்றுமில்லாமையில் இருந்து ஒரு பெரிய இறைச்சலையும் பெருமழையும் உண்டாக்குகிற அற்புதமான ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, ஐம் நத்திங், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன், ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறேன், எம்டி ஹேண்டாக நின்று கொண்டு இருக்கிறேன், என்கிட்ட ஒன்றும் கிடையாது, இருந்த ஆட்கள் எல்லாம் போயிட்டாங்க, என்னை நேசித்தவர்கள் எல்லாம் என்னை தனியாய் அனுப்பிவிட்டார்கள், நான் இன்றைக்கு தனித்து விடப்பட்டது போல நான் நின்று கொண்டு இருக்கிறேன். எப்படி யோவான் ஆமென் ஸ்தோத்திரம் பத்முவிலே தனித்து தேவனோடு அவன் சஞ்சரித்தானோ அதே போல உங்கள் தனிமையான நேரங்களில் ஆண்டவரோடு பேசுங்க. நீங்கள் பேசும்போது இந்த வார்த்தையை சொல்லி பேசுங்க. ஆண்டவரே, நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர். எந்தெந்த காரியங்கள் இன்னும் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வரலையோ அதை நீர் ஆண்டவரை உருவாக்குவதற்கும் வாழ முடியும், சிருஷ்டிப்பதற்கும் வாழ முடியும். இன்னும் உம்மால் ஒரு புதிய கருவை உண்டு பண்ண முடியும். உங்களால்
முடியாத காரியத்தில் ஆண்டவர் ஒரு புது கர்ப்பத்தை கர்த்தரால் ஏற்படுத்த முடியும். உம்மால் ஒரு புதிய ப்ராஜெக்ட் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். செத்துப்போன தொழிலை உம்மால் புதிதாக ஆரம்பித்து கொடுக்க முடியும். செத்துப்போன முடிந்து போன காரியத்தை நீர் புதிதாக எங்களுக்கு உருவாக்கி கொடுக்க முடியும். அநேக உறவுகள் சிதைந்து போய் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு போய் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் உடைந்த சூழ்நிலையில் இனி இவைகள் ஒன்று சேராது என்கிற சூழ்நிலைகளில் ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு புதிய கிருபைகளை, ஒரு புதிய பிரசனத்தை, ஒரு புதிய ஐக்கியத்தை, ஒரு புதிய மேன்மையை தேவனுடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறது என்பதை நீங்கள் குறிப்பாய் அறிந்து கொள்வதற்கு என் ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராங்க. முடிஞ்சு போச்சு, இனி ஒன்றும் கிடையாது, இனி நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் கர்த்தரை நம்பி பாருங்க. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற ஆண்டவர். ஸ்பீக் த வேர்ட். அவருடைய வார்த்தையை பேசுங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவரே நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற ஆண்டவர். இன்றைக்கி என் சர்ச் எம்டியாக இருக்கலாம், இன்றைக்கி என் தொழில் எம்டியாக இருக்கலாம், இன்றைக்கி என் ஃபேமிலியில் நான் ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கலாம், இன்றைக்கி என்னுடைய படிப்பில் நான் ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியலாம், இன்றைக்கி என் குடும்பத்தின் சூழ்நிலைகளிலோ என் தனிப்பட்ட காரியங்களிலோ என் எதிர்கால வாழ்க்கையை குறித்தோ சில காரியங்களில் என் ஃப்யூச்சரை பற்றி என்னால் யோசிக்கவே முடியல. காரணம், ஐ எம் நத்திங். இன்றைக்கி நான் இருக்கிற சூழ்நிலை அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறேன். பயப்படாதீங்க, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற ஆண்டவர். கர்த்தர் நம்புகிற உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? நிச்சயமாக உங்களை நடத்துவார். அந்த ஹோப்பை விட்டுடாதீங்க, அவர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையை விட்டுடாதீங்க. ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். அதே போல் அந்த ஆபிரகாமின் விசுவாசம் உங்கள் இருதயத்துக்குள்ளே இன்றைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தட்டும் நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், அவர் இல்லாதவைகளை அவர் இருக்கிறவைகளை போல் அழைக்கிற ஆண்டவர். ஒரு கையளவு மேகம் வந்தால் போதும், பெருமளை உண்டாயிடும். ஒன்றுமில்லைன்னு சொன்ன மனுஷன் கர்த்தர் பெருமலை உண்டு பண்ணி கொடுத்தார். ஒன்றுமில்லைன்னு இன்றைக்கி சொல்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருமலையின் இறைச்சலை நீங்கள் காண்பதற்கு என் ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் தாங்கட்டும், தெய்வ பிரசன்னம் வழி நடத்தட்டும். தேவன் எங்களோடு இடைப்படுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீர் ஆண்டவரை கட்டும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் கூட நீர் இருக்கிறேன், அதுவே எங்களுக்கு ஒரு போதுமானது ஆண்டவரே. யூ ஆர் மோர் தென் இனஃப் இன் ஆர் லைஃப். நீர் எங்கள் வாழ்க்கையில் மோர் தென் இனஃப். நீர் எங்களுக்கு போதுமானவர். நீர் போதுமானவர்கள் மிகவும் அதிகமானவர். ஆகவே உம்மை நாங்கள் பிடித்து கொள்கிறோம், சார்ந்து கொள்கிறோம். கர்த்தருடைய கரங்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். மே காட் bless you. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் அற்புதமாக, ஆச்சரியமாக, மேன்மையாக நடத்துவாராக. ஆண்டவர் நல்லவர்.